இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 33வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் தேவன் உங்க கையிலே கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஒருவேளை உங்களுக்கு உரியது தடுக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பறிக்கப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு, ஆண்டுடைய பாதத்துல உங்க காரியத்தை எல்லாம் வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் இதுவரை கிடைக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு உரிய சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்குரிய பாஸ்போர்ட், உங்களுக்குரிய விசா, உங்களுக்குரிய லைசன்ஸ் இன்னும் உங்க கையில வந்து சேராமல் இருக்கலாம். இதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவைகள் உங்க கையிலே கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஆண்டுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. அவருடைய கண்களிலே உங்களுக்கு இரக்கம் கிடைக்க போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக அவர் உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வழக்குகளிலே உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் சரீரத்திலே எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சரீரத்திலே சுகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உயர்வுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு நல்ல இடத்திலே படிப்பதற்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? என் பிள்ளை செய்கிறதான வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? அதையெல்லாம் உங்க கையிலே ஆண்டவர் தரப்போறார். நீங்கள் இழந்ததை அத்தனையும் உங்க கையிலே ஆண்டவர் கிடைக்கும்படி செய்ய போகிறார். அது சீக்கிரத்திலே உங்க கையிலே கிடைக்க போகிறது. உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய மனபாரங்கள், உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு ஒரு மாற்றம் வேணும், இந்த வேலையிலிருந்து எனக்கு ஒரு உயர்வு வேணும் என்று நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதையும் உங்களுக்கு தரப்போகிறார். அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயம் கர்த்தர் அதை கிடைக்கும்படி செய்வார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த களிப்பு உங்க வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் எதிர்பார்த்த அத்தனையும் உங்க கையிலே கிடைக்கும்படி கிருபை செய்வார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த வசனத்தின்படி நிச்சயமாய் அது உங்களுக்கு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அது அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியத்தை இழந்திருக்கலாம். அநேக காரியங்கள் சொத்து பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கலாம். அதற்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எதையெல்லாம் அவர்கள் இழந்து நிற்கிறார்களோ, எதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதோ, அதை அவருடைய கையிலே கர்த்தர் கிடைக்கும்படி கிருபை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆனந்த களிப்பை அவர்கள் பார்க்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.